இது நம்ம கடைக்கு வந்த கட்டை முரலுங்க. இந்த மீன் வந்து சைவ மீனுன்னு சொல்லுவோம். இத குடல நான் காமிக்கிறேன் பாருங்க. ஏன் சைவ மீனுன்னு சொல்கிறோம்னா, இதுவரைக்கும் நாங்கள் இதோட வயித்துல மீனே பார்த்ததில்லங்க. இந்த மாதிரி பாசி தாங்க இருக்கும். இந்த மீன் பாசியை மட்டும் தாங்க சாப்பிடும். இதில் மருத்துவ குணம் நிறைஞ்ச மீனுங்க இந்த மீன். என்ன நீங்கள் என்ன டாக்டரா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் டாக்டர் இல்லைங்க. ஒரு பொருளை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம். எங்களுக்கா தெரியாதுங்க. நாங்கள் மீனவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தாங்க. இந்த மீன் வந்து மூட்டு வலி, முதுகு வலிக்கெல்லாம் அவ்வளோ பெஸ்ட்டுங்க. உங்களுக்கு ரொம்ப அலர்ஜியாக இருக்குன்னா கொஞ்சம் இந்த மீனை தவிர்த்துக்கிறது நல்லது. அலர்ஜி அதிகமாக உள்ளவங்க இந்த முரல் மீனையும் நண்டு இறாலையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 2.5 கிலோ சைஸு கொடுவாங்க. 2.5 கிலோ சைஸு கொடுவாங்கும் போது எப்படி இருக்குது பாருங்களேன். இது கடல் கொடுவா தான். அவ்வளோ அருமையாக இருக்கும். கொடுவாவை பொறுத்த வரைக்கும் பெருசாக போக போக தாங்க ருசியாக இருக்கும். சின்னது வந்து அவ்வளோ ருசின்னு நான் சொல்ல மாட்டேங்க. 2.5 கிலோ சைஸு இப்படி இருக்கா. அடுத்தது உங்களுக்கு 400க்கு ஒரு கொடுவா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொடுவாலாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒருத்தருக்கே இவ்வளோ மீன் வேணான்னா நீங்கள் 2 பேராக ஷேர் பண்ணிக்கலாம். இதை நான் 2 பேருக்காக ஷேர் பண்ணி தான் கொடுத்தேன். கொடுவாவை பொறுத்த வரைக்கும் பீஸு காணாதுங்க. எல்லோ டெயில் ஷீலா, கலிங்க முரல்லாம் நல்ல பீஸு காணும். வஞ்சரம் நல்ல பீஸு காணும். காலா பீஸு காணும். ஆனால் கொடுவாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பீஸு காணாது. ஆனால் இதோட ருசி அலாதியானதுங்க. இந்த மாதிரி மீனெல்லாம் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா கம்மியாக எண்ணெய் ஊற்றிட்டா போதுங்க. கொடுவா மட்டும்தான் 3 கிலோவுக்கு மேலே அதோட ஜெண்டரே மாறுங்க. இந்த போன்லெஸ் பீஸை காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இந்த மாதிரி போன்லெஸ் பீஸை நீங்கள் கோலா உருண்டை செஞ்சு பாருங்கள். மட்டனை விட மீன் கோலா உருண்டை அவ்வளோ ருசியாக இருக்கும். எண்ணெயெல்லாம் குடிக்காது, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு பக்கம் போன்லெஸ் போட்டுட்டிங்கன்னா இன்னொரு பக்கம் நீங்கள் முள் இந்த மாதிரி தான் நாங்கள் வச்சு கொடுத்துருவோம். இதை நீங்கள் குழம்புலையும் போட்டுக்கலாம், பொரிக்கவும் செய்யலாங்க. ஒரு பெரிய மீன் வாங்குறீங்க அப்படின்னா நாங்கள் தலையுமே ஈக்குவலாக தான் பாதியாக கொடுப்போம். அந்த தலை, வயிறு பாகம், வால் அது போதுங்க உங்கள் குழம்புக்கு. இந்த மீனை நீங்கள் முள்ளோடு இருக்கிற மீனை பொரிச்சிக்கலாம், குழம்புல வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் போன்லெஸ்ஸை நீங்கள் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். இது நம்ம கடைக்கு வந்து புள்ளி திருக்கங்க, குருவி திருக்கன்னு சொல்லுவோம். இந்த திருக்கை வந்து இருக்கிற திருக்கையிலே பயங்கர ருசியாக இருக்கும். ஆனால் திருக்கையை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா வெரைட்டியுமே எடுப்பேன். திருக்கை ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அவ்வளோதாங்க நான் பார்ப்பேன். திருக்கையை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அதில் ஒரு நீச்ச ஸ்மெல் வரும். நம்மளால் அதை சாப்பிடவே முடியாதுங்க. அடுத்தது இது காளாங்க. காளாவை பொறுத்த வரைக்கும் எந்த சைஸாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க. தம்பிக்கு என்னாச்சுன்னு தெரில, எவ்வளோ ஸ்லோவாக பீஸ் போடுறாப்புல பாருங்களேன். இந்த மீன் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. இந்த காளா போடும்போது மூடு சரியில்லை தம்பிக்கு. ஏதோ ஃபோனை பேசினார், மூட் அவுட் ஆகிட்டார். நைஸாக அப்படியே மூஞ்சி எடுப்போன்னு பார்க்கும்போது கண்டுபிடிச்சிட்டு அவ்வளோ வெக்கம் சிரிச்சிட்டாப்புல. என்ன பண்ணுறது, அவங்களோட ஏஜுக்கு அவங்களுக்குன்னு சில கவலைகள் இருக்குல்லையா, எல்லாம் கடந்து வந்துடுவாங்க. ஆனால் தம்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கத்தி பறக்குங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை பார்ப்பாப்புல. இந்த மீனை பற்றி சொல்லிடுறேங்க. காளாவை பொறுத்த வரைக்கும் பொடி காளாவாக இருந்தாலும் ஒரே சத்து, ஒரே ருசி தாங்க.